தாமதமா வந்ததுக்கு மன்னிக்கணும். வேலையில மாட்டிக்கிட்டேன். நான் பொறுப்பட இருந்தேன். மன்னிக்கணும். இதுல எல்லாம் இருக்கு. அதே மாதிரி தான் உங்க பேரு, தொகை, தேதி. காவல்துறை. தியாங், நான் மனசை மாத்திக்கிட்டேன். நம்ம இதை செய்ய வேண்டியதில்லை. வேணாம் ஆலிஸ், என்ன இது? உன் நன்மைக்கு தான். என் நன்மைக்குன்னு எதை சொல்ற? நீ மோசடி செய்யப்பட்டிருக்க. நிச்சயமா நாம இதை பத்தி புகார கொடுக்கணும். கடைசியா சொல்றேன், நான் மோசடி செய்யப்படல. நான் எத்தனை முறை தான் சொல்றது? வணக்கம். ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் ஒரு இல்ல. மோசடி பற்றி புகார் கொடுக்கணும். என்னோட வாங்க. என்னோட சக உங்களுக்கு உதவி செய்வாரு. நன்றி. சற்று பொருளீஸ். ஹலோ. ஹலோ, இது திருவாட்டி ஆலிஸ்லியா? ஆமா. ஹாய், நான் மூத்த புலனாய்வு அதிகாரி பெஞ்சமின் சிம், கிளெமெண்டி காவல் நிலையம். நான் அழைக்கிறது... நீங்க யாரு? நான் காவல்துறையிலிருந்து அழைக்கிறேன். என் பெயர் தவறான பெஞ்சமின். எண். சரி, வா தொடரலாம். ஹலோ. ஹலோ திருவாட்டி ஆலிஸ்லியா, நான் மூத்த புலனாய்வு அதிகாரி பெஞ்சமின். எனக்கு விருப்பம் இல்ல. அழிக்கிறத நிறுத்து. ஹலோ ஹலோ. அவர் மீண்டும் என் அழைப்பை துண்டிச்சிட்டாரு. நீங்க மோசடி ஆசாமின்னு நினைச்சு தொடர்பு துண்டிச்சிருக்கலாம். ஓகே, நீங்கள் சொல்கிறது சரிதான். நிறைய மோசடி அழைப்புகள் இப்போது வருது. சரி, அவரோட சகோதரரை தொடர்பு கொள்கிறேன். உண்மையில் எனக்கு உங்கள் சகோதரியை தொடர்பு கொள்றதுல சிரமம் இருக்குது. நீங்கள் தான் ஆலிஸை வற்புறுத்தி காவல்துறையில் புகார் செய்ய சொன்னதாக நான் அறிகிறேன். ஆமாம், நான் அவர்கிட்ட பல முறை சொல்லிட்டேன். ஆனால் அவர் மோசடி செய்யப்பட்டிருக்கிறத நம்ப மறுக்கிறாரு. ஓகே, அவர் மோசடி செய்யப்பட்டிருக்கிறாருன்னு ஏன் நினைக்கிறீங்க? நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன். என் சித்தப்பா மக ஆலிஸ் பியானோ ஆசிரியை. ஒரு மகன் இருக்கான், அவனுக்கு 10 வயது. என் சகோதரி அறிவார்ந்தவர், பொறுப்பானவர்னு தான் நான் நினச்சேன். அவரோட பணம் விவகாரத்தில் எச்சரிக்கையாக இருப்பார். இந்த தொல்லையெல்லாம் போன ஆண்டு கிறிஸ்மஸ் நேரத்தில் தான் தொடங்குனுச்சு. அப்போ தான் அவருக்கு விவாகரத்து முடிஞ்சது. எப்படியோ இணைய நண்பர் ஹென்ரியை லெட்ஸ்டட் செயலியில் தெரிய வந்துச்சு. நானும் ஒற்றை பெற்றோர் தான். ஆஸ்திரேலியாவில் வசிக்கிறேன். ஆலிஸால் அவரோட நல்லா பழக முடிஞ்சிச்சு. ஆலிஸ், ஒன்று சொல்கிறேன். உன்னை சந்திச்சதில் எனக்கு மகிழ்ச்சி. என் நண்பர்கள் யாரும் விவாகரத்து செஞ்சதில்லை. அது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. உண்மையிலே எனக்கும் அப்படிதான். இங்கேயும் அதே நிலைமை தான். ஒற்றை பெற்றோராக இருக்கிறது ரொம்ப கஷ்டம். உன் எதிர்காலத்துக்கு ஏதாவது நிதி திட்டம் செஞ்சிருக்கியா? அதிகம் இல்லை, கொஞ்சம் தான். நான் நினைக்கிறேன் நம்ம செயல்பாடின்றி கிடைக்கும் வருமானத்துக்கு வழி ஏற்பாடு செய்கிறது முக்கியம். அதுலேயும் குறிப்பாக பிள்ளைகளை வளர்க்க அது அவசியம். நான் ஒரு நிறுவனத்தில் முதலீடு செஞ்சிட்ருக்கேன். நல்ல லாபம் கிடைக்குது. ஓ, அது என்ன நிறுவனம்? அந்த நிறுவனத்தோட பேர் GSDNE. அதோட செயலியை நீங்கள் செயலி கடையில் பதிவிறக்கம் செய்யலாம். முதலீடு செய்கிறதுக்கு முன்னாடி சோதிச்சு பாருங்கள். ஏதாவது கேள்வி இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, நன்றி. நான் அதை போய் பார்க்குறேன். ஆலிஸும் நானும் சிறு வயசுலேருந்தே நெருக்கமாக இருக்கோம். நான் ஹென்ரி பற்றியும் ஆலிஸ் முதலீடு செய்யும் நிறுவனம் பற்றியும் கேள்வி கேட்க தொடங்கினேன். அது அவருக்கு பிடிக்கல. அவர் அந்த வலையில் சிக்கிக்கிட்டாருன்னு எனக்கு அப்போ தெரியாது. எனக்கு கடனா 50,000 வெள்ளி தேவைப்படுது. ஏதாச்சும் பிரச்சனையா? உனக்கு உடம்புக்கு எதுவும் சுகம் இல்லையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு முதலீட்டுக்கு தேவைப்படுது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அந்த நிறுவனம் சட்டப்பூர்வமானதாக தெரியல. இருந்தும் முதலீடு செய்தியா? நான் உங்ககிட்ட ஏற்கனவே முதலீடு செஞ்சுட்டேன். அதில் கிடைக்கும் லாபமும் நல்லா இருக்கு. இரு காட்டுறேன். இதை பாத்தியா? என்ன, அவங்க கிட்ட 100,000 வெள்ளிக்கு முதலீடு செய்றியா ஆலிஸ்? முதல்ல நான் சில 100 வெள்ளி மட்டும் தான் போட்டேன். 2 வாரத்துக்குள் 1000 வெள்ளிக்கு மேலே சம்பாதிச்சேன். அதனால மேலும் பணம் போட்டேன். இவ்வளவு முதலீடு செய்ய உனக்கு ஏது பணம்? நகைகளை விற்றேன், காப்புறுதிகளை திரும்ப கொடுத்தேன். இதுல பணம் போடுறதுக்காக நீ காப்புறுதிகளையும் நகைகளையும் வித்தியா? ஆலிஸ், பொருளியல் ஏற்கனவே நல்லா இல்லை. இந்த அளவுக்கு எப்படி லாபம் கிடைக்க முடியும்? இது கண்டிப்பா மோசடி தான். இது எப்படி மோசடியாகும்? நான் மட்டும் இதுல முதலீடு செய்யல, ஹென்ரியும் முதலீடு செய்யறாரு. ஹென்ரியா?
நீ இணையத்தில் சந்திச்ச அந்த ஆளா? ஆமா, அவர்தான். அவனும் இதில் உன்னை மோசடி செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன செய்யறது? ஹென்ரியா? வாய்ப்பே இல்லை, அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அப்ப இப்படி கடன் கொடுக்க முடியுமா என்ன? அடுத்த முதலீட்டு சுற்று வருது, நான் அதை தவற விட்டுட்டா என் நிதி மாட்டிக்கும். இது எனக்கு எதுவும் சரியா தோணலை. ஒரு முதலீட்டு நிறுவனம் எதுக்கு உன் நிதியை முடக்கி வைக்கணும்? ஆலிஸால இந்த நிறுவனம் உண்மையானதுங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் காட்ட முடியல. சார், நீங்கள் தான் என் சகோதரிக்கு உதவணும். எங்களால் இயன்றதை செய்வோம் திருளி. இதற்கிடையே அவர்கிட்ட காவல்துறை மீண்டும் தொடர்பு கொள்ளும்னு சொல்லுங்க. ஆமாம், நிச்சயமா. நான் இப்போவே அவங்களுக்கு அழைக்கிறேன். ஹலோ, திருவாட்டிலி, நான் மூத்த புலனாய்வு அதிகாரி பெஞ்சமின் சிம், கிளமெண்டி காவல் நிலையம். நீங்க காவல்துறையா? ஆமாம் மேடம். என் சகோதரன் நீங்க அழைப்பீங்கன்னு சொன்னாரு. ஆமாம், நான் உங்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறேன். பொறுங்க, நீங்க உண்மையிலே காவல்துறையா? நான் காவல்துறை தான் உறுதி சொல்கிறேன். நான் முன்னதாக உங்கள் சகோதரர் திரு வி சே ஷியாங்கை சந்தித்தேன். உங்கள் நிலைமையை பற்றி அவர் என்கிட்ட சொன்னார். உண்மையிலே எந்த ஒரு நிலைமையும் கிடையாது. என் சகோதரன் கடுக மலையாக்கி சொல்றாரு. நான் மோசடி செய்யப்பட்டதா நினைக்கிறாரு. அவர் அக்கறைப்படுறாரு. அதோட நாங்கள் GSDNE நிறுவனம் பற்றி கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சோம். அது சட்டப்பூர்வமான நிறுவனம் இல்லைன்னு தோணுது. நான் ஒரு சில முதலீடுகளை மட்டும்தான் செஞ்சேன். இது என் முதல் முறை இல்லை, என்னால் அதை சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? திருவாட்டிலி, இது உங்களுக்கு முக்கியமானதுன்னு எனக்கு புரியுது. இந்த முதலீடு சரியானது தான் நீங்கள் நினைக்கிறத நான் மதிக்கிறேன். உங்கள் வழக்கில் உள்ள சந்தேகங்களை தீர்த்து கொள்ள சம்பந்தப்பட்ட அத்தனை குத்தகைகளையும் ஆவணங்களையும் காவல் நிலையத்துக்கு கொண்டு வர முடியுமா? இது அந்த விவரங்களை முறையாக சோதித்து அறிந்து எல்லாம் சரியாக இருப்பதை நாங்கள் உறுதி செய்து இந்த விவகாரத்தை முடித்து வைக்கலாம். எல்லாம் முறையாகத்தான் இருக்கு. எனது லாபத்தை GSDNE செயலியிலையும் பார்க்கலாம். எங்களோட ஆரம்ப கட்ட சோதனைகளில் இந்த செயலியில் சந்தேகத்திற்கு இடமளிக்கும் நடவடிக்கைகள் இருக்குன்னு காட்டுது. அதோட இது வரைக்கும் அந்த நிறுவனம் சட்டப்பூர்வமானது தான் என்பதை நிரூபிக்க எந்த ஆவணத்தையும் நீங்கள் காட்டவே இல்லை. இந்த முதலீடுகளை எப்படி செஞ்சீங்கன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? ஓகே, முதல்ல சில முறை நான் இணையத்தில் பணம் மாற்றி விட்டேன். அப்படின்னா அந்த நிறுவனத்தோட UEN இருக்கா? UEN இல்லை, ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு கைபேசி எண்கள், வெவ்வேறு ஆட்கள். அதோ இது மோசடியாக இருப்பதற்கு அதுவும் ஒரு அறிகுறி. சட்டப்பூர்வமான முதலீட்டு நிறுவனம் உங்களுக்கு UEN கொடுத்துருக்கோம். அவங்களோட கைபேசி எண் ஒவ்வொரு முறையும் மாறிக்கிட்டே இருக்காது, ஒரே எண்ணாகத்தான் இருக்கும். வெவ்வேறு எண்கள் வெவ்வேறு ஆட்களாக இருக்காது. நான் என்ன முதலீடு செஞ்சிருக்கேன்னு செயலியில் காட்டுவாங்க. அவர்களுடைய ஊழியரையும் நான் சந்திச்சிருக்கேன். ஏன் போலியான நிறுவனம் ஆட்களை வேலைக்கு வச்சிருக்கணும்? நீங்கள் உண்மையிலேயே GSDNE ஊழியரை சந்திச்சிங்களா? ஆமா, 4 முறை என்னை சந்திச்சு ரொக்க முதலீட்டை எடுத்துக்கிட்டு போயிருக்கிறாரு. இந்த ஊழியரை பற்றி மேலும் சொல்ல முடியுமா? நான் கூடுதலாக முதலீடு செய்ய தொடங்கியதும் GSDNE ஊழியர் என்னை தொடர்பு கொண்டாரு. அதிக அளவில் பணம் ரொக்கமாக கொடுப்பது பாதுகாப்பானதுன்னு அவர் சொன்னாரு. ஏன்னா நான் ஊழியரிடம் நேரடியாக பணத்தை கொடுக்குறேன். எங்க எப்போ காத்திருக்கணும்னு எனக்கு குறுஞ்செய்தி வரும். பிறகு ஜெரல் என்பவர் வந்து பணத்தை எடுத்துக்கொள்வாரு. 2 வெள்ளி நோட்ல என் பேரையும் தொகையையும் தேதியையும் எழுத சொல்வாரு. அந்த 2 வெள்ளி அவர்களின் ஆவணப்படுத்தும் முறைன்னு சொன்னாரு. என் தகவலுக்கு அதை ஒரு படம் எடுத்துக்கிட்டேன். ஓகே திருவாட்டிலி, இந்த ஊழியர் ஜெரால்டை பற்றி இன்னும் கொஞ்சம் விவரங்கள் சொல்ல முடியுமா? அவர் சீனியர், 20 வயது இருக்கும். எப்போதும் நல்ல உடை அணிந்திருப்பாரு. நாளைக்கு நான் அவரை சந்திக்கிறேன். அவர்கிட்ட 50,000 வெள்ளியை அடுத்த முதலீடுக்கு கொடுக்க போறேன். அப்படியா? திருவாட்டிலி, இந்த ஆளை பிடிக்க உங்களோட உதவி தேவை. இது அவ்வளோ தீவிரமானதா? சந்தேக நபரை கைது செய்ய எங்களுக்கு உள்ள வாய்ப்பு இது. அதோட மற்றவர்களும் மோசடியில் சிக்குவதை தடுக்க நீங்கள் உதவி செய்றீங்க. எனக்கு தெரியல. அதாவது இது உண்மையா இருந்தா என்னன்னு யோசிக்கிறேன். திருவாட்டிலி, இப்படி பாருங்க, இந்த செயலி உங்கள் முதலீடுகளை பூட்டி விடுது. அதிக ரொக்கத்தை கொடுக்குறீங்க. 2 வெள்ளி நோட்டு இருக்கு. இவையெல்லாம் முதலீட்டு மோசடிகளுக்கான நிச்சயமான அறிகுறிகள். ஓகே ஓகே ஓகே, அனைவரும் கேளுங்கள். நடப்பது இதுதான். மோசடியில் பாதிக்கப்பட்டவரோட பெயர் எலிஸ்லி. அவர் சந்தேகிக்கப்படும் GSDNE என்ற முதலீட்டு நிறுவனத்தில் கடந்த 2 மாதமாக முதலீடு செய்கிறாரு. GSDNE-ஐ இணையத்தில் சந்தித்த ஹென்ரி N என்பவர் அறிமுகம் செய்திருக்கிறாரு. அந்த நிறுவனம் அவரிடம் மேலும் பணம் போடலைன்னா முதலீடு செய்த தொகை முடக்கப்படும் தெரிவிச்சிருக்கு. இதுவரைக்கும் அவர் 250,000 வெள்ளியை கொடுத்திருக்கிறாரு. பணம் எப்படி கொடுக்கப்பட்டுச்சு?
ஒன்று, இணையத்தில் பேனா மூலமாகவும் பல்வேறு வங்கி பணம் மாற்றிவிடும் முறையிலும் செய்யப்பட்டிருக்கு. இரண்டாவது, GSDNE நிறுவன ஊழியரை சந்திப்பது. ஊழியரா? ஆமா, ஆலிஸ் அந்த ஊழியரை சில முறை சந்திச்சிருக்காங்க. 20 வயதுள்ள அதே நபரை 4 முறை சந்திச்சிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் ரொக்கமாக 1000 வெள்ளியை கொடுத்திருக்காங்க. நாங்க காவல்துறை கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் சந்தித்த இடம், நேரத்தை சோதிச்சோம். அந்த ஒளிப்பதிவில் இருந்து அந்த நபர் டாக்ஸி எடுத்து உட்லண்ட் சோதனை சாவடியில் இறங்கினாருன்னு தெரிய வருது. அவர் மறைமுகமாகவே நடந்து கொண்டார். ஒருவேளை அவர் பணம் சுமக்கும் கைக்கூலியா கூட இருக்கலாம். ஆலிஸ் சொன்னபடி நாளை சந்திச்சு மேலும் ரொக்கம் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நாம அவரை கைது செய்ய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சரி சார். சிட்டி ஜேடன், ஆலிஸ் அருகிலே இருங்க. ஜானத்தன் கெனத் உடற்பயிற்சி இடத்தை பார்த்துக்குங்க. சந்தேக நபர் வரும் வாகனத்தை நீங்கள் கவனிச்சுங்க. கிளவுஸ் டயனா இறங்கும் இடத்தை பார்த்துக்குங்க. அசரும் நானும் காரில் இருந்தபடி கவனிக்கிறோம். எலி, என்னாச்சு? உங்களோட கடின உழைப்புக்கு நன்றி. சந்தேக நபர் சந்திப்பை ரத்து செஞ்சிட்டாரு. அவருக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்குமோ? அது சாத்தியம்தான், இருந்தாலும் வாய்ப்பில்லை. நாம் எல்லா எச்சரிக்கை நடவடிக்கையும் எடுத்திருக்கோம். அந்த கேள்விக்கு விடை கிடைச்சிருக்கு. சந்தேக நபர் இன்னொரு சந்திப்பிற்கு ஏற்பாடு செஞ்சிருக்கதாக எலி சொல்கிறாங்க. நல்லது. அது எப்போ? நாளைக்கு எலிஸ் பிளாக்கோட கீழ்த்தளத்தில். சரி குழுவினரே, உங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியும். அந்த ஆசாமியை பிடிக்கலாம். தாமதமாக வந்ததுக்கு மன்னிக்கணும். வேலையில் மாட்டிக்கிட்டேன். நான் பொறுப்பட இருந்தேன். மன்னிக்கணும். இதுல எல்லாம் இருக்கு. அதிகாரிகள் புறப்படுங்க. தொகையும் தேதியும். காவல்துறை, நான் மூத்த புலனாய்வு அதிகாரி பெஞ்சமின் சிம், கிளமெண்டி காவல் நிலையம். ஏமாற்றியதற்காக உங்களை கைது செய்கிறோம். இவரை காவல் நிலையத்துக்கு கொண்டு போங்க. காவல்துறை, வாகனத்திலிருந்து வெளியே வாங்க. எலிஸ், உங்களுக்கு ஒன்றும் இல்லையே? நான் இதை எதிர்பார்க்கல. ஆலிஸ், நீங்க சிறப்பாக செஞ்சீங்க. நீங்க ரொம்ப தைரியமானவர். முதலீட்டு மோசடியில் பணம் வசூல் செய்கிறதுல நீங்கள் எப்படி சம்மந்தப்பட்டீங்க? உண்மையிலேயே நீங்கள் என்ன பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். நான் என் நண்பருக்கு பணம் வசூல் செய்ய உதவுறேன். நான் யாரையும் மோசடி செய்யல. சரி, அப்போ உங்க நண்பரை பற்றி சொல்லுங்க. அவர் மலேசியாவை சேர்ந்தவர். உங்கள் நண்பருக்கு நிறைய உதவி செய்யுங்களோ? இல்லை, முதல் தடவை. உண்மையிலேவா? எங்களோட புலனாய்வு நீங்க பணம் வசூல் செய்வது இது முதல் முறை இல்லைன்னு சொல்லுது. எங்களுக்கு நீங்க GSDNE பேர்ல பணம் வசூல் செய்வது தெரியும். நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியும். இப்போது எங்களுக்கு தெரிய வேண்டியது ஏன் அப்படிங்கிறது தான். சரி, நான் ஒத்துக்கிறேன். நான் ஒரு கும்பலுக்காக பணம் வசூல் செய்கிறேன். சரியா? அவங்க தான் GSDNE செயலியை நிர்வகிக்கிறாங்க. நீங்கள் இதில் முதல்ல எப்படி ஈடுபட தொடங்குனீங்க? எனக்கு வேலை தேவைப்பட்டுச்சு. என் நண்பன் ஒன்று பரிந்துரை செஞ்சார். முதல்ல நான் ஏடிஎம் அட்டைகளை கொண்டு மலேசியாவில் பல இடங்கள்ல இருந்து பணம் வசூல் செய்யணும். ரொம்ப சுலபமானது. சிங்கப்பூரில் ஏன் பணம் வசூல் செஞ்சீங்க? நான் சிங்கப்பூருக்கு போய் பணம் வசூல் செஞ்சால் நிறைய சம்பாதிக்கலான்னு சொன்னாங்க. நல்ல உடை அணியணும். அப்போ தான் அது சட்டப்பூர்வமானதாக தோணும். அந்த பணத்தை வசூல் செஞ்ச பிறகு அது என்ன செஞ்சீங்க? நான் அந்த கும்பலுக்கு பணத்தை மாற்றி விட்டுருவேன். எனக்கு அந்த பணம் தேவைப்பட்டுச்சு. அலிஸ், வெச்சாங், ஹாய். ஹலோ அதிகாரி பெஞ்சமின். ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாங்கள் இந்த பகுதியில் இருந்தோம். அதுதான் உங்களை பார்த்து நன்றி சொல்லலான்னு வந்தோம். நன்றி. நான் என் கடமையை தான் செஞ்சேன். ரொம்ப நன்றி. எங்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கீங்க. நிலைமை இன்னும் மோசமாக இருக்கலாம்.
உண்மையில் உங்களின் உதவிக்கு நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். பணம் சுமக்கும் கைக்கூலியை கைது செய்தோம். மோசடியில் சிக்கியவர்களிடமிருந்து பணம் வசூல் செய்யப்படுவதை தடுத்தோம். அந்த செயலி பதிவிறக்கம் செய்யப்படுவதை தடுக்க செயலி கடைகளில் இருந்து அது நீக்கப்பட்டிருக்கு. ஓ ஆமாம், அந்த ஹென்ரி பற்றி ஏதாவது? லேஸ் ஷேட் அடையாளத்தில் அதை சோதித்து பார்த்தோம். இதுவரை எதுவும் கிடைக்கல. மேலும் சோதிக்க அதை குறித்து வச்சிருக்கிறோம். அவர் என்னை தடை செஞ்சிட்டாரு, தொடர்பு கொள்ள முடியல. நான் இவ்வளோ முட்டாளாக இருப்பதை நம்பவே முடியல. உங்களை நீங்களே குறை சொல்ல வேண்டாம். யார் வேணும்னாலும் மோசடியில் சிக்கலாம். உங்களுக்கு வெய்சியாங் போன்ற சகோதரன் கவனித்துக் கொள்ள இருக்கிறாரு. ஆமா, அப்படிதான். நாங்கள் சொன்னதை நினைவில் கொள்ளுங்க. உங்களுக்கு ஆலோசனை எதுவும் தேவைப்பட்டா தயவு செஞ்சு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஓகே, நன்றி. சற்று முன்னர் நீங்கள் பார்த்த வழக்கில் ஒரு பெண் முதலீட்டு மோசடி வழக்கில் சிக்கினார். அவர் பெரும் தொகையை குற்றவாளியிடம் கொடுத்தார். அந்நபர் அனைத்துலக மோசடி கும்பலை சேர்ந்தவர். பாதிக்கப்பட்டவரின் அன்புக்குரியவர்கள் விழிப்போடு இருந்ததும் கிளெமெண்டி காவல் நிலைய அதிகாரிகள் மேற்கொண்ட துரித நடவடிக்கையும் குற்றவாளிகளை கைது செய்ய உதவியது. மேலும் நிதி மாற்றிவிடப்படுவது தடுக்கப்பட்டது. முதலீட்டு வாய்ப்புகளுக்கு பதில் அளிக்கும் பொதுமக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். கைக்கூலியாக பணம் சுமக்கும் நடவடிக்கைகள் உட்பட மோசடிகளில் எந்த விதத்திலும் சம்பந்தப்பட்டவர்களுக்கு எதிராக காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கும். குற்றவாளிகள் சட்டப்படி கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். மோசடிகளுக்கு எதிரான போராட்டத்தில் பல்வேறு அரசாங்க அமைப்புகள் ஒன்று சேர்ந்து நெருக்கமாக பங்காற்றுகின்றன என்று உங்களுக்கு தெரியுமா? அதில் ஒரு வழி மோசடிக்காரர்கள் நெருங்குவதை தடுப்பது. ஜூன் 2025 மோசடிகளுக்கு எதிரான பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. தங்களின் அன்பிற்குரியவர்கள் மோசடியில் மாட்டிக்கொண்டிருப்பதாக நினைத்தால் அதிகாரிகள் உதவி செய்யும் வகையில் அந்த சட்டம் பயன்படும். இந்த சட்டத்தின் மூலம் காவல்துறை கட்டுப்பாட்டு உத்தரவுகளை பிறப்பிக்க முடியும். கடைசி நடவடிக்கையாக வங்கிகளுக்கு பரிவர்த்தனை கட்டுப்பாடும் விதிக்கப்படலாம். தனிநபர்கள் கட்டுப்பாடு விதிகளுக்கு உட்பட்டால் தங்களின் சட்டப்பூர்வ பரிவர்த்தனைகளுக்கு பணத்தை பயன்படுத்திக் கொள்ளலாம். கட்டணம் கட்டுவது, அன்றாட செலவு போன்றவை அதில் அடங்கும். அந்த கட்டுப்பாட்டு உத்தரவு அதிகபட்சமாக 30 நாட்களுக்கு நடப்பில் இருக்கும். இப்போது உங்களுக்கு தெரிந்திருக்கும், நாம் அனைவரும் சேர்ந்தால்தான் மோசடிகளுக்கு எதிராக போராட முடியும். 2024 குறைந்தது 151.3 மில்லியன் வெள்ளி அரசாங்க அதிகாரிகளை போன்ற ஆள்மாறாட்டம் செய்யும் மோசடியில் இழக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் மீது பொதுமக்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை இந்த மோசடிகள் கீழே இருப்பதோடு அவை முற்றாக நீக்கப்பட வேண்டியவை. குற்ற கண்காணிப்பில் மோசடிகளுக்கு எதிரான எச்சரிக்கை வழங்குவதில் பங்கெடுப்பதற்கு நன்றி. அரசாங்க அதிகாரிகள் போல ஆள்மாறாட்ட மோசடி எப்படி செய்யப்படுது? முதலில் வேண்டாத ஒரு அழைப்பாக அது வாட்ஸ்அப் போன்ற செயலிகளில் செய்யப்படும். மோசடிக்காரர்கள் காவல்துறை, நாணய வாரியம், மனிதவள அமைச்சு அதிகாரிகளைப் போல பேசுவார்கள். மோசடி ஆசாமிகள் அரசாங்க சின்னங்களை தங்களின் அடையாள புகைப்படத்தில் பயன்படுத்துவார்கள். அவர்கள் சொல்வதை உண்மை என்று நம்ப செய்ய அவர்கள் போலி வாரண்ட் அட்டைகளையும் கொடுப்பார்கள் அல்லது அரசாங்க அமைப்புகளின் முத்திரை பதித்த கடிதங்களையும் காட்டுவார்கள். பாதிக்கப்பட்டவருக்கு அவரின் வங்கி கணக்கில் சந்தேகப்படும்படியான பரிவர்த்தனைகள் நடந்துள்ளது என்று தெரிவிக்கப்படும் அல்லது அவர்கள் சட்டவிரோதமான நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் என்று குற்றச்சாட்டப்படுவார்கள். மோசடிக்காரர்கள் அதன் பிறகு பாதிக்கப்பட்டவரிடம் பல நடவடிக்கைகளை மேற்கொள்ளும்படி சொல்வார்கள். பாதுகாப்பான கணக்கிற்கு பணத்தை மாற்றிவிடுங்கள் என்பார்கள். நகை, தங்க, கட்டி போன்றவற்றை இன்னொருவரிடம் கொடுக்கும்படி சொல்வார்கள். தாங்கள் மோசடி செய்யப்பட்டது பிறகுதான் தெரிய வரும். அப்படின்னா அரசாங்க அதிகாரிகள் ஒருபோதும் மற்றவங்களோட வங்கி கணக்கை பத்தி கேட்க மாட்டாங்கன்னு சொல்லலாமா? ஆமாம், உண்மையில் உங்களின் வங்கி கணக்கு விவரங்களை யாருமே கேட்கக்கூடாது. முக்கியமாக நீங்கள் பதற்றப்பட வேண்டியதில்லை. மோசடி ஆசாமிகள் உங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி அவசரமாக காரியத்தில் ஈடுபட தூண்டுவார்கள். நாம் அனைவருமே மோசடியில் சிக்கலாம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட எச்சரிக்கைகளை நம்ம கவனத்தில் வச்சுக்கணும்? முதல்ல, உண்மையான அரசாங்க அதிகாரிகள் ஒருபோதும் உங்ககிட்ட பணம் மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. அதிலும் ஒரு குறிப்பிட்ட வங்கிக்கு மாற்றி விடும்படி சொல்ல மாட்டாங்க. ரெண்டாவது, அவங்க வங்கி கணக்கில் பதிவிடும் விவரங்களையும் ஒருமுறை வரும் மறைச்சொல்லையும் கேட்கவே மாட்டாங்க. மூன்றாவது, அதிகாரப்பூர்வமற்ற செயலி கடைகளில் இருந்து பதிவிறக்கம் செய்யவே கூடாது. இறுதியாக, உங்களை நெருக்குதலுக்கு ஆளாக்கி உண்மையான காவல்துறை அதிகாரிகளுக்கு நேரடியாக அழைப்பை மாற்றிவிடுகிறோம் என்று மோசடிக்காரர்கள் வழக்கமாக செய்வார்கள். உண்மையில் எந்த அரசாங்க அமைப்பும் உங்கள் அழைப்பை காவல்துறைக்கு மாற்றிவிடாது. ஒருவேளை குற்றம் செய்யப்பட்டுள்ள நிலை இருந்தால் உங்களை காவல்துறையை நேரடியாக தொடர்பு கொள்ள சொல்வார்கள். இணையத்தில் புகார் செய்வது அல்லது நேரடியாக காவல் நிலையம் சென்று புகார் செய்ய வேண்டும்.
அரசாங்க அதிகாரிகள் ஏன் உங்களை தொலைபேசியில் அழைத்து பணத்தை மாத்திவிட சொல்லணும்? அந்த அழைப்பின் மறுமுனையில் இருப்பது யார் என்பது தெரியாது. அது பாதுகாப்பானது அல்ல. மோசடிக்காரர்கள் பயத்தை ஏற்படுத்தி அவசரமாக நடவடிக்கை எடுக்க செய்ய பயன்படுத்தும் உக்திகளை நாம் குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. எனக்கு வரும் தனிப்பட்ட அழைப்புகள்ல என் தனிப்பட்ட விவரங்களையும் தகவல்களையும் அளிக்கும் நபர் தெரிவிப்பார். அது உண்மையான அரசாங்க அதிகாரி தான் என்ன நம்பச்சியும். பாதிக்கப்பட்டவரின் நம்பிக்கையை பெற அந்த உத்தியை மோசடிக்காரர்கள் பயன்படுத்துவதை பார்த்திருக்கிறோம். அவர்கள் உங்களின் முழு விவரத்தை சொல்லி அது சட்டப்பூர்வமானதைப் போல தோன்றச் செய்வார்கள். அதை சோதித்து பாருங்கள். உங்களுக்கு அரசாங்கத்திடம் இருந்து குறுஞ்செய்தி வந்திருந்தால் அது gov.sg இருந்து அனுப்பியவரின் அடையாளத்தோடு வந்திருக்க வேண்டும். அதனால மோசடிகளுக்கு எதிராக பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்யணும்? உண்மையில் ஆக்ட் நினைவில் கொள்ள வேண்டும். செயலியை சேர்க்க வேண்டும். மோசடிகளுக்கு எதிரான ஸ்கேம்ஷில் செயலியையும் கணினி கிருமிகளுக்கு எதிரான செயலியையும் மணிலாக்கையும் பதிவிறக்கம் செய்யலாம். உங்கள் வங்கி கணக்கையும் கைபேசியையும் அவை பாதுகாக்கும். சோதிப்பது ஏதாவது ஒன்று மோசடி என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியவில்லை என்றால் அதை பற்றி சோதித்து பாருங்கள். 24 மணி நேரமும் இயங்கும் ஸ்கேம்ஷில் உதவி எண் 1799 அழைக்கலாம். ஸ்கேம்ஷில் செயலியை பயன்படுத்தி சந்தேகப்படும்படியான விஷயங்களை சோதித்து பார்க்கலாம். சொல்வது உங்கள் குடும்பத்திடம், நண்பர்களிடம், அதிகாரிகளிடம் மோசடி பற்றி சொல்லுங்கள். சமூகத்தில் உள்ள மற்றவர்களை பாதுகாக்க அது உதவும். சேர்ப்பது, சோதிப்பது, சொல்வது. நம்மை பாதுகாத்துக் கொள்ள 3 எளிய வழிகள் இருக்கின்றன. உங்கள் கணக்கு அல்லது கடன் பற்ற அட்டை அத்துமீறப்பட்டிருந்தால் இணையம் வழி அல்லது நேரில் சென்று காவல்துறையில் புகார் கொடுக்கலாம். உடனடி உதவி தேவை என்றால் மட்டும் 999 எண்ணை அழைக்கவும். இந்த அங்கம் உங்களுக்கு பயனளித்திருக்கும் என்று நம்புகிறோம். பாதுகாப்பாக, வெளிப்பாக, எச்சரிக்கையாக ஒன்றுபட்டு இருப்பதன் மூலம் நாம் மோசடிகளுக்கு எதிராக போராட முடியும். நாம் குற்ற கண்காணிப்பு நிகழ்ச்சி நிறைவை எட்டியிருக்கிறோம். நான் ஏஎஸ்பி சிவகண்ணன். மீண்டும் சந்திக்கும் வரை குற்றங்களை தடுக்க, தவிர்க்க, கண்டுபிடிக்க உங்கள் பங்கை செய்யுங்கள். வணக்கம்.